இதுவரை 565 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 16,51,633 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. 1,42,019 லிட்டர் எரிசாராயம் கைப்பற்றப்பட்டு அகற்றப்பட்டுள்ளது. 28,79,605 லிட்டர் உபுவர் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் மொத்தம் 45 நிரந்தர மதுவிலக்கு சோதனை சாவடி ஏற்படுத்தப்பட்டு சட்டவிரோத மதுபான கடத்தலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. கள்ளச்சாராயத்தில் முக்கியமாக மெத்தனால் பயன்பாட்டால் உயிரிழப்புகள் ஏற்படும் நிலையில் மாநிலத்தில் உள்ள அனைத்து மெத்தனால் உற்பத்தியாளர்கள், பயனர்கள் மெத்தனால் வைத்திருப்பதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் போன்றவற்றை தணிக்கை செய்ய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் மாதாந்திர அறிக்கைகள் மதுவிலக்கு அமுலாக்க பிரிவு தலைமையகத்தில் கண்காணிக்கப்படுகின்றன. ஆனால் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக முறையில் நம் மாநிலத்திற்குள் கொண்டு வரப்பட்டு இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. மேலும் அரசின் அறிவுரையின்படி போதைப் பொருட்கள் தடுப்பு சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் காவல்துறை வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தின் மாவட்ட மேலாளர் ஆகியோரை கொண்டு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்கள் மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது பாரபட்சமின்றி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளேன். சம்பவம் நடைபெற்ற கள்ளக்குறிச்சியை பொறுத்தமட்டில் இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 14,606 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 10,154 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளன. 58 பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டனர். இப்படி இந்த அரசானது கள்ளச்சாராயத்துக்கு அறவே ஒழிப்பதற்கு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சில விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்படுவது மிகவும் வேதனைக்குரியது. இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் இந்த அரசு செய்யும். அதன் அடிப்படையில் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கவும் அவர்களின் எதிர்கால நலனை கருத்திலே கொண்டு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியோடு பின்வரும் நிவாரணங்கள் கூடுதலாக வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளும். பெற்றோர் இருவரையும் இழந்து ஆதரவின்றி தவிக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாவலர் பராமரிப்பு வளர அவர்கள் 18 வயது நிறைவடையும் வரை மாத பராமரிப்பு தொகையாக தலா 5,000 ரூபாய் வழங்கப்படும். பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு உடனடி நிவாரண தொகையாக அவர்களின் பெயரில் தலா 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும். அவர்கள் 18 வயது பூர்த்தி அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும். பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும். பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் மற்றும் விடுதிகளில் சேர்க்கப்படுவர். மேலும் இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழா வண்ணம் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கவும் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ள ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் திரு கோகுல்தாஸ் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்திடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த ஆணையம் இது குறித்து முழுமையாக விசாரித்து தனது பரிந்துரைகளை 3 மாதங்களுக்குள் வழங்கும். அதன் அடிப்படையில் இந்த அரசு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள். உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்பன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன்.
குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுத்தான் உங்களுக்கு பதிலளித்திருக்கிறேன். திறந்த மனதோடு இரும்பு கரங்கொண்டு குற்றம் புரிந்தவர்களை அடக்கி வருகிறேன். எதிர்க்கட்சி ஆட்சியில் இருந்த காலத்தில் போதைப் பொருள் விவகாரத்தில் அமைச்சர்கள், உயர்காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு விசாரிக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்திலும் இருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் மறந்துவிடவில்லை. அதிமுக ஆட்சிகாலத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் என் கையில் இருக்கிறது. அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச நான் விரும்பவில்லை. துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னை பொறுத்தவரை சமூக விரோத சக்திகளிடமிருந்து மக்களை காக்க எந்த விதமான கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பேன் என உறுதி அளிக்கிறேன். வணக்கம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு விஷயங்களை அவர் இந்த உரையின் போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் படிப்பு செலவை அரசே ஏற்கும் என்று தெரிவித்திருக்கிறார். அதேபோல பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாத பராமரிப்பு தொகையாக 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர்களின் வங்கிக் கணக்கில் நிரந்தர வைப்புத் தொகையாக 5 லட்சம் ரூபாய் செலுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதேபோல இந்த விவகாரத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்திய நிலையில் அது தொடர்பாகவும் காட்டமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது விளக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளிபவன் நான் அல்ல, பொறுப்பை உணர்ந்தவன் என்பதால் பொறுப்போடு பிரச்சனையை எதிர்கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக அதிமுக ஆட்சி காலத்தின் போது கள்ளச்சாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த பட்டியல் தன்னிடம் இருக்கிறது என்றும், ஆனால் அதை வைத்து அரசியல் செய்ய தான் விரும்பவில்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது உரையின் போது குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மீண்டும் ஒருமுறை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றிய காட்சிகளை பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக இங்கு பேசிய மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு செல்வ பெருந்தகை, திரு வேல்முருகன், திரு கோகாமணி, திரு ஈஸ்வரன், திரு வி நாகைமாலி, திரு நயனா நாகேந்திரன், திரு வைத்தியலிங்கம், திரு சதன் திருமலைக்குமார், திரு சிந்தனை செல்வன், திரு ராமச்சந்திரன், திரு அப்துல் சமத் ஆகியோர் இப்பொருள் குறித்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததோடு அரசுக்கும் பல ஆக்கப்பூர்வமான கருத்துக்களையும் தெரிவித்தனர். அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு நிச்சயமாக அதை கவனத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்களும் வெளிநடப்பு செய்யாமல் அவைக்குள் இருந்து தன் கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம். ஆனால் ஏனோ அதனை செய்யாமல் இது போன்ற ஒரு முக்கியமான பிரச்சனையிலும் அரசியல் காரணங்களுக்காக கட்சியினோடு வெளியே சென்று விட்டார். அவருக்கும் சேர்த்தே நான் பின்வரும் விவரங்களை தங்கள் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய முன்தினம், அதாவது கடந்த 19/6/2024 அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டத்தில் கருணாபுரத்தை சார்ந்த 47 நபர்கள் மெத்தனால் கலந்த விஷசாராயம் அருந்திய காரணத்தினால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மிகவும் துயரமான சம்பவம். அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன்.